இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களை வந்தடைய போகின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் பிரதானமாக ஸ்ரீதரனை கட்டுப்படுத்திய சுமந்திரன், மாவையின் வீட்டிலிருந்து அழைப்படுத்த ரணில், அனுரவை பிணையெடுத்த சுமந்திரன், பிழைத்து போன நாமலின் கணக்கு, ராஜபக்ஷ முகாமையை களையெடுக்கும் ரணில், துணையால் துன்பத்துக்கு உள்ளாகும் சஜித் ஆகிய விடயங்களை விரிவாக பார்க்க போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவினை அறிவித்த சுமந்திரனுக்கு செக் வைப்பதற்கு தயாரான ஸ்ரீதரனை எப்படி சுமந்திரன் கட்டுப்படுத்தினார் என்றும், கொதித்து கொண்டு வந்த மாவை எப்படி அடங்கி போனார் என்பதையும் பார்க்கலாம். கடந்த 9ஆம் திகதி கிளிநொச்சியில் கிளை கூட்டத்தினை கூட்டிய ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முடிவினை 2வது தடவையாகவும் உறுதியாக எடுத்துவிட்டு தமிழரசு கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்தை அழைத்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்வதற்கு 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குழுவின் அறிக்கையில் எவ்வாறு சஜித்தை ஆதரிக்கும் முடிவினை அறிவித்தீர்கள், ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்கான குழுவினை உடனடியாக கூட்டுங்கள் என்று தெரிவித்துவிட்டார். மாவை சேனாதிராஜாவும் சஜித்தையோ ரணிலையோ அனுரவையோ ஆதரிக்கும் தீர்மானத்தினை எடுத்ததில் பிரச்சனை இல்லை. ஆனால் எதற்காக ஆதரிக்கின்றோம் என்பதை சொல்ல வேண்டுமல்லவா? தம்பி சுமந்திரன் அதனை சொல்லவே இல்லை. ஆகவேதான் பிரச்சனை என்ன என்று கொதித்து கொண்டிருந்தார். இந்த பின்னணியில் 10ஆம் திகதி காலையில் வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை அலுவலகத்தில் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 6 கொண்ட குழு கூடியது. மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், ஸ்ரீதரன், சுமந்திரன், சத்தியலிங்கம் ஆகியோர் கூடினார்கள். மட்டக்களப்பு முன்னாள் மேயர் சரவணபவன் குழுவின் அங்கத்தவராக இருக்கின்ற போதிலும் அவர் பங்கேற்கவில்லை. ஸ்ரீதரன் கூட்டத்தின் ஆரம்பத்தில் சஜித்தின் தீர்மானத்தில் எங்கு சமஷ்டி உள்ளது என்று கேள்வி எழுப்பி சுமந்திரனுடன் தர்க்கத்தை ஆரம்பித்தார். அப்போது சுமந்திரன், இருக்கின்ற வேட்பாளர்களின் விஞ்ஞாபனத்தில் சஜித்தின் விஞ்ஞாபனம் சிறந்தது, அவர் வெற்றி பெற்றதன் பின்னர் புதிய அரசியலமைப்பு உருவாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும், அதனை அவர் உறுதியளித்துள்ளார் என்று பதிலளித்துள்ளார். எனினும் ஸ்ரீதரன் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தினை சுட்டிக்காட்டி 13ற்கு மேல் எதுவும் இல்லை, சஜித் கூறும் 13ஐ கூட மத்திய அரசாங்கம் 31 வழக்குகளினூடாக அதிகாரங்களை மீளப் பெற்றதாகவே உள்ளது என்று பதிலளித்துள்ளார். இவ்வாறு தர்க்கம் வளர்ந்த நிலையில் மாவையும் சிவஞானமும் மீண்டும் வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து எதிர்வரும் 14ஆம் திகதி மத்திய குழுவின் அறிக்கையாக சமர்ப்பித்து மீண்டும் தீர்மானம் எடுப்பது சரி என்று ஸ்ரீதரன் கூறவும் மாவையும் அதற்கு இசைந்துள்ளார். எனினும் சிவஞானம் மீண்டும் அறிவித்த தீர்மானங்களை மாற்றுவதால் கட்சியின் அபிமானம் இழக்கப்படும் என்று கூறியதோடு இந்த விடயத்தினை இத்தோடு விட்டுவிட்டு சஜித்துடன் பேசி சில இணக்கப்பாடுகளை எட்டுவோம் என்று கூறியுள்ளார். எனினும் சுமந்திரன் தற்சமயத்தில் சஜித்துடன் பகிரங்கமாக பேசினால் தென்னிலங்கையில் அவருக்கு பாதகமான நிலைமைகளை ஏற்படும், ஆகவே சற்று பொறுப்போம் என்று கூறவும் சிவஞானம், நீங்கள் தனியாக பேசி அவரின் இணக்கப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று கூறி இணக்கப்பாடு பெற வேண்டிய விடயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இதே நேரம் ஸ்ரீதரன் எழுத்து மூலமான இணக்கப்பாடுகள் தேவை என்றும் சஜித்தின் விஞ்ஞாபனத்தில் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது சுமந்திரன், மாவையின் வீட்டுக்கு வந்த ரணில் உங்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கேள்விப்பட்டேன், என்ன சொல்கிறார் என்று கேட்டார். அந்த கேள்வியுடன் ஸ்ரீதரன் அமைதியாகிவிட்டார். 14ஆம் திகதி மத்திய குழுவினை கூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் கூறிவிட்டார். ஏனென்றால் ஸ்ரீதரனுடன் ரணில் தன்னுடன் உரையாடிய விடயத்தை சுமந்திரன் அறிந்துள்ளமையால் பதற்றமடைந்து விட்டார். அது மட்டுமின்றி 14ஆம் திகதி சஜித்துக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தினாலும் மத்திய குழுவில் சுமந்திரனின் கை ஓங்கி இருப்பதால் வாக்கெடுப்பில் கூட வெற்றி பெற முடியாது. ஆகவே மீண்டும் தோல்வியடைய வேண்டிய நிலைமையை ஏற்படும் என்பதால் மத்திய குழு கூட்டத்தினை கட்சியின் நட்பெயரை பாதுகாப்பதன் பெயரால் ஒத்திவைப்பதற்கு ஸ்ரீதரன் இணங்கிவிட்டார். சுமந்திரனும் தனது தீர்மானமும் அடுத்த கட்ட செயற்பாடுகளும் இலகுவாகிவிட்டது என்ற நிம்மதியுடன் வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி கிளம்பியுள்ளார். மாவை சேனாதிராஜா அமைதியாக கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார்.
இன்சைட்ஸில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது, யாழ்ப்பாணத்திற்கு கடந்த 7ஆம் திகதி விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சங்கிலியன் பூங்கா மற்றும் நெல்லியடியில் நடைபெற்ற பிரசார கூட்டங்களை நிறைவு செய்து கொண்டு மாவட்டபுரத்தில் உள்ள மாவையின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு மாவையுடன் உரையாடிய பின்னர் மாவை ரணிலுக்கு ஆதரவாக வாழ்த்து கூறிய தகவல்கள் அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் மாவையுடன் உரையாடி கொண்டிருந்த போது மாவை தனது தொலைபேசியில் ஸ்ரீதரனுக்கு அழைப்பெடுத்துள்ளார். அதன் பின்னர் அந்த தொலைபேசியினூடாக ரணில் ஸ்ரீதரனுடன் உரையாடியிருக்கிறார். அந்த உரையாடல் நிறைவுக்கு வந்ததும் ரணில் அங்கிருந்தவாறே சார்ல்ஸ் நிர்மலநாதனுடனும் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். அப்போது ஸ்ரீதரனும் சார்ல்ஸும் ரணிலுக்கு சார்பாக கருத்துக்களை வெளியிட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இதே நேரம் ஜனாதிபதி ரணில் தனது வீட்டுக்கு வருகிறார், அவரை சந்திப்பதற்கு வாருங்கள் என்று மாவை ஏற்கனவே ஸ்ரீதரனுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஸ்ரீதரனும் இரவு நேர சந்திப்பு தானே வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஸ்ரீதரன் மாவையின் வீட்டுக்கு அருகில் சென்ற போது அங்கு ஊடகத்தாரும் ஆட்களின் நடமாட்டமும் அதிகமாக இருந்தமையை அவதானித்தமையால் மாவையின் வீட்டுக்குள் செல்லாது ஸ்ரீதரன் மீண்டும் யாழில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டாராம். இன்சைட்ஸில் மூன்றாவதாக நாம் பார்க்க போவது, அனுரகுமார யாழிற்கு சென்ற போது தெற்கு மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த மாற்றத்துடன் தமிழ் மக்கள் இணையாது விட்டால் அதன் பின் நிகழ்வதை தன்னால் உறுதியாக கூற முடியாது என்று கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த கருத்துக்கள் பேசுபொருளாகவும் ரணில் அனுர தமிழ் மக்களை தனக்கு வாக்களிக்குமாறு அச்சுறுத்துகிறார், அதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கூறினார். எனினும் ரணில் மீது இருந்த கடுப்பில் சுமந்திரன் அனுர இனவாத கருத்துக்களை கூறவில்லை என்று அவருக்கு சார்பாக பதிலுரைத்தார். இதன் பின்னர் அனுரவிடத்தில் ரணில் கருத்துக்கள் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது ரணிலின் கருத்துக்கு சுமந்திரன் பதிலளித்து விட்டார் என்றார். வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு காரணமாக இருந்த அனுரவை பிணை எடுக்க வேண்டிய தேவை சுமந்திரனுக்கு எதற்கு என்ற கேள்விகள் இப்போது தீவிரமாக எழுந்துள்ளன. இன்சைட்ஸில் நான்காவதாக நாம் பார்க்க போவது, தனக்கு ஆதரவாக பிரசாரம் செய்யாத மற்றும் தனது ஆதரவு அணியில் இருந்து கொண்டு ராஜபக்ஷக்களுடன் நெருங்கி பழகும் ராஜபக்ஷ முகாமியை களை எடுக்கும் செயற்பாடுகளில் ரணில் களமிறங்கி இருக்கிறார். ஆரம்பத்தில் 4 ராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கியவர் தற்போது மேலும் 5 ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் கூட்டணியில் இருந்து கொண்டு பிரசார செயற்பாடுகளை முறையாக எடுக்காத பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிய வருகின்றது. ஐந்தாவதாக, சஜித் பிரேமதாசவின் துணைவியார் ஜலனி பிரேமதாச கட்சியின் அனைத்து விடயங்களுக்குள்ளும் தலையீடு செய்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. விசேடமாக பிரசார கூட்டங்களுக்கான நேர ஒதுக்கீடுகள் உள்ளிட்டவற்றை கட்சியின் செயலாளரை தாண்டி சுஜிவ சேரசிங்க உள்ளிட்டவர்கள் ஜலனி ஊடாக நகர்த்தி வருகின்றனர். இதனால் அண்மைய நாட்களில் சஜித்திற்கு துணையால் துன்பங்களே நிகழ்ந்து வருகின்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த தகவல்களோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான இன்சைட்ஸ் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் இலங்கையின் அரசியல் களத்தில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் பார்த்தோம். மீண்டும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றும் ஒரு இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல்.